ஜான்சன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்க ஜான்சனாவை பின்னாடியே வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்றாரு. கோடி ரோட்ஸ் அடிச்சு அப்படியே வந்து ரிங்குள்ள இழுத்து தள்ளுறாரு. ரிங்குள்ள இழுத்து தள்ளிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அடின்னு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான்சனா எப்பொழுதுமே எல்லாரையுமே பெல்ட்டை வச்சு அடிப்பார்ல, அதே போல கோடி ரோட்ஸ் ரெடியா நிக்கிறாரு. ரெடியா நின்னது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஜான்சனா திரும்பணும்னு ஜான்சனாக்கு பெல்ட்டால ஒரு அடியை போடுறாரு. அடியை போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த உள்ள கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு அந்த டேபிள்ல மேல ஜான்சனா படுக்க வச்சு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் அந்த கான்ட்ராக்ட் புக்கை தூக்கிக்கிட்டே அப்படியே அந்த டாப் ரோப்ல ஏறி மேலே இருந்து அப்படியே குதிச்சு அந்த டேபிளை உடைக்கிறாரு. டேபிளை உடைச்சி ஜான்சனை படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான்சனோட கையில் பேனா கொடுத்து பிடிக்க வச்சு ஜான்சனை கையில் இவரே கையை பிடிச்சி அவரே எழுதுறாரு. எழுதி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜான்சனை கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் எடுத்து தூக்கி காமிச்சு செலிப்ரேஷன் பண்ணுறாரு. ஜான்சன் அங்கே படுத்து கிடக்குறாரு. இதோட இவங்க 2 பேருக்கான சம்மர் ஸ்லாம் மேட்ச் இங்கே அஃபிஷியல் ஆக்கப்பட்டுச்சு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு.